செகண்ட் கிரேட் டீச்சர் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்க ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். உங்களுக்காகவே ஒரு நற்செய்தி இது. டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில் மோர் தென் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய நான், அதுமாதிரி டெட் எக்ஸாமில் கடந்த எல்லா எக்ஸாம்லேயும் 80% மேலே ரிசல்ட் கொடுத்துருக்கோம். போன தடவை கூட பேப்பர் 1ல் டெட்டில் 100% ரிசல்ட் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரியான ஒரு அனுபவமிக்க அச்சீவ்டு இன்ஸ்டியூட்லேருந்து தான் பேசுகிறோம். நாம் தான் இந்த செகண்ட் கிரேட் டீச்சருக்கான ஒரு கோச்சிங், ஆன்லைன் கோச்சிங். மெயினாக நீங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் வேலை பார்த்துட்ருக்கீங்க, குழந்தைங்க இருப்பாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து அட்டன் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த ஆன்லைன் கோர்ஸ் ரெடியாக இருக்குது. இந்த கோர்ஸை பற்றின ஒரு இன்ட்ரோ தான் இது. எல்லா சப்ஜெக்டும் இதில் கவர் ஆகிரும். உங்களுக்கு உங்களுடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கோ அது எல்லாமே கவர் ஆகிரும். பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் டோட்டலாக 30 கிளாஸ் இருக்கும். நீங்கள் ஃப்ரீ டைமில் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் டெய்லியும் 2 கிளாஸஸ் இருக்கும். மார்னிங் ஒரு கிளாஸ் இருக்கும், ஈவினிங் ஒரு கிளாஸ் இருக்கும். இந்த வீடியோ அட்டன் பண்ணிவிட்டு அதுவும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். வீடியோ அட்டன் பண்ணிட்டு அந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அப்போது டவுட் ஏதாவது இருந்தாக்கா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வீடியோ பார்க்கும்போது டவுட் இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணிடுங்க, வாட்ஸ்அப் வந்துடும் நமக்கு. நான் உங்களுக்கு அப்படியே ரிப்ளை பண்ணிடுவோம். தமிழ் கிளாஸ் 30+, தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா வரும். இப்போதைக்கு 30 கிளாஸஸ் இருக்குது உங்களுக்கு. ஆங்கிலம் 20 கிளாஸு, கணிதம் 30 கிளாஸ் இருக்குது. சரிங்களா? அறிவியலில் பார்த்தீங்க அப்படின்னா 6+ ஃபுல்லாகவே 6th-லேருந்து 10th வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிருக்கு. அதேமாதிரி இயற்பியல் 9 கிளாஸஸ் இருக்குது. உயிரியல் ஒரு 8 கிளாஸஸ் இருக்குது. வரலாறு ஒரு 14 கிளாஸு, புவியியல் 10 கிளாஸு, குடிமியல் 7, பொருளியல் டோட்டல் 137 கிளாஸஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸில் இருக்கும். நீங்கள் ஃப்ரீ டைமில் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஆஸ் வெல் அஸ் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் மார்னிங் ஈவினிங் 2 நேரமும் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும், நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த 150 கொஸ்டினில் 100% கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 150 கொஸ்டினில் மினிமம் கொஸ்டின்ஸில் மினிமம் நீங்கள் 130 கொஸ்டின்ஸ் கரெக்டாக அடிச்சிட முடியும். அதேமாதிரி அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா, தமிழ், அதில் சும்மா மினிமம் எடுத்தால் போதும், அதுவும் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ப்ளஸ்ஸு 130 கொஸ்டின் ஷுவராக அடிச்சிடலாம். ஆனால் 100% நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணணும். புக்குக்கு நீங்கள் எதுவுமே எடுக்க வேண்டாம். கிளாஸ் எப்படி இருக்கும் சார் அப்படின்னாக்கா எல்லாமே பேசிக்லேருந்து கதை மாதிரி நடத்துவாங்க. ஸோ வீடியோ ஒன்ஸ் பார்த்துட்டு அடுத்தது ஃபஸ்ட் லெவல் டெஸ்ட் இருக்கும். வீடியோ முடிஞ்சவொடனே வீடியோ இருக்கும். வீடியோ முடிஞ்சு ஃபஸ்ட்டு மெட்டீரியல் இருக்கும். அப்புறம் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு ஃபஸ்ட் லெவல் டெஸ்ட் இருக்கும், செகண்ட் லெவல் டெஸ்ட் இருக்கும். அடுத்த நாள் இது முடித்தோடனே அதேமாதிரி ஃபஸ்ட் லெவல் டெஸ்ட் வேணால் அன்றைக்கி இல்லை அடுத்த நாள் எழுதுங்க. செகண்ட் லெவல் டெஸ்ட் அதுக்கு அடுத்த நாள் எழுதுங்க. அந்த மாதிரி அப்போ என்ன ஆகுனா ரிவிஷன் ஆகும். ஸோ மறக்காது, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களை அறியாமலே உங்கள் மைண்டில் அப்படியே என்ன ஆயிரும், ஆட் ஆயிரும். ஃபஸ்ட் லெவல் டெஸ்ட்டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும். இந்த இதிலேருந்து தான் இருக்கும். செகண்ட் லெவல் டெஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப், அங்கே எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்ன்லேயே இருக்கும். ஸோ உங்களை அறியாமல் உங்கள் மைண்டில் ஆட் ஆயிரும். அழகாக இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். நீங்கள் எல்லா புக்கில் லைன் பை லைனாக எல்லா கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? அதுக்கான மெட்டீரியல் 1-2 மட்டும் இந்த டெமோ கிளாஸ் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கு. அதை பாருங்கள். அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அடுத்தது டெமோ கிளாஸ்லேயே ஒரு இதுலேயே 2 இதுலேயே மட்டும் 2 இதில் இயற்பியல் பொருளியலில் மட்டும் டெமோ கிளாஸ் அதுவும் ஆட் பண்ணியிருப்போம். மற்றதெல்லாம் ஒன்லி வீடியோ மட்டும் தான் கொடுத்துருப்போம். சரிங்களா? ஃபுல் கோர்ஸில் உங்களுக்கு எல்லா கிளாஸஸ்ஸு ப்ளஸ் டெமோ இது டெஸ்ட்டு ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் அந்த மாதிரி வந்துடும். அதேமாதிரி டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 137 வீடியோவாக, ஒவ்வொரு வீடியோவுக்கும் அந்த வீடியோ ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட் லெவல் டெஸ்ட்டு ஒரு கொஸ்டின், செகண்ட் லெவல். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 270 கொஸ்டின், 274 டெஸ்ட் வந்துடும். அது இல்லாமல் ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அது இல்லாமல் சப்ஜெக்ட் வைஸ் ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ மினிமம் 300 கொஸ்டின் இருக்கும். அதுக்கு மேலே தான் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. சார் 90 நாள் தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். ஒரு சில வீடியோஸ் 1 hour தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு 3-4 டெஸ்ட் கூட எழுதிக்கலாம். மினிமம் 2 டெஸ்ட்டு, அதுக்கு மேலே நீங்கள் 3-4 டெஸ்ட். வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும், டெஸ்ட்டு கொஸ்டின் ஓப்பன் ஆகிக்கும். பார்த்தா தான் ஓப்பன் ஆகும், பார்க்கலன்னா ஓப்பன் ஆகாது. பார்த்துட்டு எழுதுங்க. ஸோ நீங்கள் புக்கே எடுக்க வேண்டாம், கிளாஸை மட்டும் பாருங்கள். அதேமாரி ஃப்ரீ டைமில் நீங்கள் எப்போ வேணாலும், சார் குழந்தை இருக்குது சார், ஸ்கூலுக்கு போகிறேன் சார், நோ ப்ராப்ளம். நைட்டு 2 மணிக்கு தூக்கம் முழிக்கிறீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஹெட்செட் எடுத்து வச்சுட்டு பாருங்கள்.
டெஸ்ட்டில் யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக கிளியர் பண்ணிடலாம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், 100% நீங்கள் ஜெயிச்சிடலாம். அதேமாதிரி நிறையா இதெல்லாம் கதையாக சொல்லியிருப்போம், வீடியோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? கதை மாதிரி அப்படி ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா கதையாகவே சொல்லியிருப்போம். அதெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது ரெண்டுமே அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைன்லேயும் அட்டன் பண்ணிக்கலாம், ஆஃப்லைனில். அது ஆஃப்லைனில் லைவில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் இங்கே சேலத்துலனா நீங்கள் இங்கே வரதுன்னா வரலாம். உங்கள் ஓன் டைம் எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து படிச்சிக்கலாம். எத்தனை தடவை வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் வீடியோ கிளாஸஸ். பார்த்துங்க, இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் எத்தனை தடவை வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஆமாம், அதுக்கான எல்லா ஆப்ஷன் அதில் இருக்குது. அதுமாதிரி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்பப்போ என்ன பண்ணுங்கள், மெசேஜ் போட்டுருங்க. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்த வீடியோவோ அல்லது உங்களுக்கு பர்சனலாகவே அனுப்பி விட்ருவேன். இண்டிவிஜுவல் கேர் எடுத்துக்கோ, நோ ப்ராப்ளம். இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபீஸ் 15,000க்கு மேலே தான் வரும். கம்மியாக தான் போட்டிருக்கேன் 15. பட் ஃபஸ்ட்டு 100 கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் 5,000. இந்த 100 கேண்டிடேட்ஸ் இந்த நீங்கள் கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்கன்னா பே பண்ணி போக சொல்லும், உள்ளே பே பண்ணி போகிறீங்க. 15 ஃபஸ்ட்டு காட்டும், அப்புறம் கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்க, அதை டைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா 5,000 ஆயிரும். 5,000 நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்கன்னா உடனே கோர்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் பண்ணி போகலாம். அதேமாதிரி கோர்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு சார், ஒரு 5 நாள் அட்டன் பண்ணுறீங்க, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கோர்ஸை விட்டு நீங்கள் வெளியில் போகிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 5 நாளைக்கு உள்ளே மட்டும்தான், அதுக்கு மேலாம் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம். அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் அட்டன் பண்ணி பார்த்துட்டு ஓரளவுக்கு பிடிக்கல அப்படின்னாக்க என்ன பண்ண ரீஃபண்ட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த 2 டேஸில் உங்களுக்கு ஃபண்டு ரீஃபண்ட் ஆகிடும். 100% ரீஃபண்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? இதுதான். அதேமாரி 100% ஃபாலோ பண்ணுங்க. அதே இந்த கோஆப்பரேட்டிவ் எக்ஸாமில் தமிழ்நாடு ஃபுல்லாக 2300 வேகன்சியில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சேம் பேட்டர்ன் தான். அவங்களுக்கும் ஜிகே, தமிழ் இதெல்லாம், இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, ஆப்டிடியூட் ரீசனிங் இருந்தது. ப்ளஸ் கோஆப்பரேட்டிவ் 2300 வேகன்சியில் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆளுங்க மோர் தேன் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட அந்த மாதிரி அந்த மாதிரி பாஸ் ஆகி போயிருக்கிறவங்க இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். வேறு டவுட் ஏதாவது இருந்தால் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.